வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். நாளை தொடங்கி டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் வக்பு சட்ட திருத்தம் உள்ளிட்ட 16 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதே வேளையில் அதானி குழுமம் மீதான லஞ்ச புகார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தமிழ்நாட்டிற்குரிய நிதி உரிமை கேட்டு குரல் எழுப்ப திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கும் நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. காலை 11 மணிக்கு கூட்டம் தொடங்கிய நிலையில் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அப்போது அதானி குழுமம் மீது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லஞ்ச புகார் தொடர்பாக இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது. மேலும் மணிப்பூர் பிரச்சினை, வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசுபாடு மற்றும் ரயில் விபத்துகள் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மகாராஷ்டிராவில் பாஜக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து முதலமைச்சர் பதவிக்கு போட்டி நடந்து வருகின்றது. பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ், சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு முதலமைச்சர் பதவியை தக்க வைக்க தனிப்பெரும் கட்சியான பாஜக திட்டமிட்டுள்ளது. முதலில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி ஏற்பார்கள் என கூறப்படும் நிலையில் அமைச்சர்கள் பிறகு அறிவிக்கப்பட்டு பதவி ஏற்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க ஹேமந்த் சோரன் உரிமை கோரியுள்ளார். ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளுக்கும் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றன. இதில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்கள் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஹேமந்த் சோரன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். மேலும் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவினில் மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சேர்ந்த முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றி வருகிறார். இந்நிலையில் 116 மன் கி பாத் நிகழ்ச்சியில் மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது NCC தினமான இன்று தனது பள்ளி பருவத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து சிட்டுக்குருவிகள் வெகு தூரம் போய்விட்டதாகவும் அதனை பெருக்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டினை வரும் 26ஆம் தேதி சிறப்பாக கொண்டாட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு அலுவலகங்கள், தன்னாட்சி அதிகார அமைப்புகள், நிறுவனங்கள், தன்னாட்சி அரசு நிறுவனங்களில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க ஆணை பிறப்பித்துள்ளார். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியல் அமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பல்வேறு போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை நடத்தவும் அரசு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜானகி எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை வானகரத்தில் நடைபெற்ற விழாவினில் ஜானகி எம்ஜிஆரின் திருவுருவ படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதனையடுத்து ஜானகி எம்ஜிஆரோடு பயணித்தவர்களை எடப்பாடி பழனிசாமி கௌரவம் செய்தார். மேலும் திரைப்பிரபலங்கள் பலரும் ஜானகி எம்ஜிஆரை பாராட்டிய காட்சிகள் விழாவினில் ஒளிபரப்பப்பட்டன. தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானது அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் ஜானகி அம்மையாரின் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்றதும் கிடையாது, தோல்வி அடைந்ததும் கிடையாது என்றும், திமுக 10 ஆண்டுகள் தொடர் தோல்வி சந்திக்கவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். அதிமுகவை எவராலும் அழிக்க முடியாது என குறிப்பிட்ட அவர், தேர்தலுக்கு குறுகிய காலமே உள்ளதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் அவருடனான தனது நட்பை குறிப்பிட்டு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்தி பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அதில் அதிமுகவின் நலனுக்காக கட்சி விட்டுக் கொடுத்தவர் ஜானகி என்றும், அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது ஜெயலலிதாவிடம் கட்சியை ஒப்படைத்தது அவரது பெருந்தன்மை என்றும் புகழாரம் சூட்டினார். இரட்டை இலை கிடைப்பதற்கு மிக முக்கிய காரணமே ஜானகி அம்மையார் தான் எனவும் ரஜினி கூறியுள்ளார். ஜானகி எம்ஜிஆரின் நூற்றாண்டு விழாவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசியது அதிமுக தொண்டர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. நான் தான் எம்ஜிஆர் பேசுகிறேன், அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா, சாப்பிட்டீங்களா என்று தொடங்கும் ஏஐ வீடியோ விழாவினில் ஒளிபரப்பப்பட்டது. சிஏஏ தேர்வு பொங்கல் பண்டிகை நாளில் இருப்பதை மாற்றியமைக்க முடிந்தும் கூட அமைதியாக இருந்து பாஜக தமிழக மக்களின் உணர்வுகளோடு விளையாடி வருகிறது என்று திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தின் நிதியை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசு ஹிந்தி திணிப்பை மேற்கொள்ள முயற்சிக்கிறது என்றும், அதனை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்தியாவில் மின் கொள்முதல் ஒப்பந்தம் பெற அதிகாரிகளுக்கு 2200 கோடி கொடுத்ததாக அதானி குழுமம் மீது எழுந்துள்ள புகார்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதானி முறைகேடு இந்திய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த முக்கியமான பிரச்சினை குறித்து நிதியமைச்சர் விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். கோவையில் உள்ள 10 தொகுதிகளையும் பாஜக கூட்டணி வென்றெடுக்கும் என அக்கட்சியின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை ராம் நகரில் சுயம் திட்டத்தின் கீழ் 200 ஏழை எளிய பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்களை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும் ஒரே கட்சி பாஜக தான் என்றார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் சிறந்த பண்பாளர் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஆதவ் அர்ஜுனாவால் விசிகாவில் பிளவு ஏற்படலாம் என்பதால் அக்கட்சியின் தலைமை விழிப்புடன் இருக்க வேண்டும் என கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு என்று தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதவ் சொல்லிக் கொடுத்திருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்தார். மேலும் ஆட்சியில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகான சூழலை பொறுத்தே அமையும் எனவும் கூறினார். இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த திமுக அரசின் திட்டங்களால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வயிற்றெரிச்சல் ஏற்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். நாகையில் திமுக மீனவர் அணி மாநில துணைச் செயலாளர் அக்கரைப்பேட்டை மனோகரன் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து திருமண விழாவில் பேசிய அவர், திமுக கூட்டணி எப்படியாவது உடையாதா என எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார் என்றும், வருகின்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி பலமாக அமையும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவின் ஜிஎஸ்டி பொருளாதார கொள்கை சிறு குறு தொழில்கள் இருக்கும் இடம் காணாமல் போனதற்கு பாஜக ஆட்சிதான் காரணம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் 99வது செயற்குழு கூட்டத்தை செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஏஆர்ஆர் குடும்பத்தை பற்றி பொதுவெளியில் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், தமிழ்நாட்டில் யாரும் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் காலம் காலமாக உள்ளது என தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமார் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது மனைவியிடம் அமைச்சர் சேகர்பாபு வழங்கினார். இதேபோல் யானை தாக்கி பலியான சிசுபாலன் குடும்பத்திற்கு 5 லட்சத்திற்கான காசோலையும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், யானை தெய்வானை ஒரு வாரம் வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்படும் என கூறினார். தேவைப்பட்டால் புத்துணர்வு முகாமிற்கு அனுப்புவது குறித்து முதலமைச்சரின் ஆலோசனைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் மட்டும்தான் கட்சியில் இணைக்க முடியும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற ஜானகி அம்மையாரின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்ற பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது சசிகலா, பன்னீர்செல்வம் ஆகியோரை அதிமுகவில் மீண்டும் இணைப்பது குறித்த கேள்விக்கு இந்த பதிலை அளித்தார். பெரியார் பல்கலை ஆசிரியர் சங்க செயலாளரை சட்டவிரோதமாக பணிநீக்கம் செய்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தவறுகளை வெளிக்கொண்டு வந்ததற்காக ஆசிரியர் சங்க செயலாளர் பிரேம்குமாரை பணிநீக்கம் செய்வதற்காக கொண்டு வந்த தீர்மானம் கண்டிக்கத்தக்கது என்றும் துணைவேந்தரின் அத்துமீறலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் நாளை 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் அடுத்த 2 நாள்களில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் கலையரங்கில் முத்தமிழ் பேரவையின் பொன்விழா ஆண்டு இசை விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி திருவாவடுதுறை டி.என். ராஜரத்னம் அவர்களின் வாழ்க்கை சரிதம் நூலை வெளியிட்டார். கலைஞர் விருது நடிகர் சத்யராஜுக்கு வழங்கப்பட்டது. ராஜரத்னா விருது திருப்பாம்புரம் டி.கே.எஸ். மீனாட்சி சுந்தரம், இயல் செல்வம் விருது ஆண்டாள் பிரியதர்ஷினி, இசை செல்வம் விருது முனைவர் காயத்ரி கிரீஷ், நாதஸ்வர செல்வம் விருது திருக்கடையூர் டி.எஸ்.எம். உமாசங்கர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது போல இசையிலும் தமிழ் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். கலைஞரால் உருவாக்கப்பட்ட முத்தமிழ் பேரவை இவ்வளவு பெருமையுடன் இருக்கிறது என்று கூறினார். இந்த அமைப்பு தொடங்கிய நாளில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர்களுக்கு விருது வழங்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், சாதி, மதம் மற்றும் அந்நிய மொழிகளால் பண்பாட்டு தாக்குதல் நடத்தப்பட்டாலும் தமிழ் மொழி நிலைத்து நிற்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். தமிழின் வலிமையும் தமிழ்நாட்டு பண்பாடும் தான் அதற்கு காரணம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். எங்கும் கூட்டணி வைப்போம், ஆனால் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி ஆதரவில்லாமல் திமுக, அதிமுகவால் வெற்றி பெற முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் பாஜக எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றுள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் முறைகேடான விதத்தில்தான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாகவும், இதுகுறித்து தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை சிதறவிடாமல் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவையை உணர்த்துவதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். பிரிந்து சென்ற தலைவர்களை கட்சியில் சேர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிஏ தேர்வுக்கான அட்டவணையை மாற்றி அமைக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் தனிப்பெரும் திருவிழாவான பொங்கல் பண்டிகை நாள்களில் தேர்வுகள் நடைபெறுவது கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் தங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என தேர்வு எழுதுபவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கருதுவதால் சிஏ தேர்வுக்கான அட்டவணையை மாற்றியமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.
திருவாரூரில் வசூல் ராஜா படபாணியில் நடைபெற்ற துணை சுகாதார நிலையத்தை கண்டு பொதுமக்கள் வேதனை அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட மதிப்பில் 10 துணை சுகாதார நிலையங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. இவற்றை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சி முடிந்ததும் அருகருகே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து கடனாக பெறப்பட்ட படுக்கை உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வாகனங்கள் ஏற்றப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன. வசூல் ராஜா படபாணியில் செட்டப் செய்து நிகழ்ச்சி நடத்திவிட்டு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைத்து உபகரணங்களையும் அள்ளிச் சென்றது அங்கிருந்த மக்களை அதிர்ச்சியடைய செய்தது. ராமநாதபுரம் அருகே மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் கேணிக்கரை போலீசார் போதைப்பொருள் கடத்தலை தவிர்க்கும் விதத்தில் அவ்வப்போது திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சக்கரக்கோட்டை டாஸ்மாகில் சோதனை நடத்திய போது மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்த இளைஞர்கள் சிக்கினர். விருதுநகர் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 20 சவரன் நகை மாயமானது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரிசல் குளத்தை சேர்ந்த மூதாட்டி வீட்டில் தனியாக இருந்த நிலையில் மர்மமான முறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அப்போது அவர் அணிந்திருந்த 20 சவரன் நகை மற்றும் உடலில் இருந்த காயங்களினால் சந்தேகமடைந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து மோப்ப நாயுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோவில் சிறையில் அடைக்கப்பட்டார். தாராபுரம் அருகே தான் பெற்ற 12 வயது மகளுக்கு 4 வருடங்களாக தந்தையே பாலியல் வன்கொடுமை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தையை கைது செய்தனர். பின்னர் தாராபுரம் குற்றவியல் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரியில் தாய் தந்தை சண்டையிட்டுக் கொள்வதால் விரக்தியடைந்த மகன் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஜான்பால் நகரை சேர்ந்த வினோத் இட்லி கடை நடத்தி வருகிறார். இவரது மூத்த மகன் சஞ்சய் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது சஞ்சய் பெற்றோருக்கு எழுதிய உருக்கமான கடிதம் கிடைத்தது. அதில் தாயும் தந்தையும் தெருவில் சண்டையிடுவதாலும் தகாத வார்த்தைகளால் பேசிக் கொள்வதாலும் அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். புதுச்சேரியில் வாட்ஸ்அப் வாயிலாக முதியவரிடம் 6 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வட இந்தியாவை சேர்ந்த அஷித்குமார் மித்ரா முதியவர் 7 வயதில் இருந்தே புதுச்சேரியில் வசித்து வருகிறார். இவரை வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்த சிலர் ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் பெறலாம் என ஆசை கூட்டியுள்ளனர். என நம்பி அவர் சிறிதாக 6 கோடி ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். ஆனால் லாபம் கிடைக்காததால் அவர்களை தொடர்பு கொண்ட நிலையில் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதோடு தனது வங்கி கணக்கு முடக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். IPL வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு ரிசர்வ் பண்ட் 27 கோடிக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் 26.5 கோடிக்கும் ஏலம் எடுத்துள்ளனர். ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள IPL போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்வதற்கான ஏலம் சவுதியில் இன்று பிற்பகல் தொடங்கியது. இதில் இந்திய வீரர்களான ஹர்ஷதீப் சிங் 18 கோடிக்கும் KL ராகுல் 14 கோடிக்கும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ரிஷப் பண்ட் 27 கோடிக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் 26.75 கோடிக்கும் யுஸ்வேந்திர சாகல் 18 கோடிக்கும் முகமது சிராஜ் 12.25 கோடிக்கும் முகமது ஷமி 10 கோடிக்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர். அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் IPL 2025 போட்டிகளுக்கான வீரர்கள் தேர்வு இன்று ஏலம் விடப்பட்டது. இதில் பங்கேற்ற 10 அணிகளும் ஆரம்பம் முதல் வீரர்களை தேர்வு செய்வதில் முனைப்பு காட்டி வந்தன. இந்நிலையில் ஆல்ரவுண்டர் அஸ்வினை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9.75 கோடிக்கு ஏலம் எடுத்தது. இதன் மூலம் 9 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு அஸ்வின் மீண்டும் CSK அணிக்கு திரும்புவதாக ரசிகர்கள் நிகழ்ச்சி பதிவிட்டுள்ளனர்.
பெர்த்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி சதம் அடித்ததன் மூலம் டெஸ்ட் போட்டியில் தனது 30வது சதத்தை அவர் பதிவு செய்துள்ளார். சர்வதேச போட்டியில் விராட் கோலி அடித்துள்ள 81வது சதம் இதுவாகும். இதனிடையே 3 நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 12 ரன்கள் எடுத்து தடுமாற்றத்தில் உள்ளது. முன்னதாக 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 487 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது குறிப்பிடத்தக்கது.